அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்பில் ஹிந்தி விஷாரத் உத்தரார்த் அதில் நபீன் பத்ய சைனிகா 2 இதில் நாம் பார்க்க போகிற பகுதி ஆதுனிக் காவிய கண்ட். ஏற்கனவே இந்த ஆதுனிக் காவிய கண்டில் ஃபஸ்ட்டு போயம் பிரேம் மாதுரி, இதோட ரைட்டர் நேம் பார்த்தோம், கவின் நேம் பார்த்தோம். அதாவது ஸ்ரீ பாரதேந்து ஹரிச்சந்திர. இவரோட கவி பரீட்சைய ஏற்கனவே வீடியோ கிளிப்பில் பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த பிரேம் மாதுரியோட சாரான்ஸ் பார்க்கலாம். சாராंश प्रेम माधुरी भारतेंदु हरिश्चंद्र के ब्रजभाषा के पद हैं. இந்த பிரேம் மாதுரி அப்படிங்கிறது பாரதேந்து ஹரிச்சந்திர அவர்களினுடைய படைப்பு, அதுவும் பிரஜ்பாஷாவில் எழுதப்பட்ட படைப்பு. இது ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி தான் இந்த பிரேம் மாதுரியோட இந்த பகுதி நாம படிக்கிற விஷாரத் உத்தரார்துல. கிருஷ்ண லீலாசே சம்பந்தித்துகை. அதாவது இந்த கவிதை தொகுப்பின் இந்த ஒரு பகுதியானது, இது நமக்காக அளிக்கப்பட்ட அந்த பகுதியானது கிருஷ்ண லீலையை பற்றிய அது சம்பந்தமான ஒரு கவிதை பகுதி. அதாவது கோபியர்களிடமிருந்து பிரிந்து கிருஷ்ணர் செல்லும் பொழுது தான் திரும்பி வருவதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் அவரால் அந்த மாதிரி வர முடியல, மதுராக்கு போயிடுறாரு. ஸோ தனக்கு பதிலாக உத்தவ் அப்படிங்கிறவரை அனுப்புறாங்க. அங்கே கோகுலத்தில் இருக்கிற கோபியர்களுக்கு பிரம்மத்தை எப்படி வணங்குறது அப்படின்னு கோபியர்களுக்கு போதிக்கிறதுக்காக, அதாவது கிருஷ்ணரினுடைய நினைவிலேயே மூழ்கி கிடக்காமல் பிரம்மத்தை பற்றி, பிரம்ம யோகத்தை பற்றி அறிந்து அதை உணர்ந்து அது வழி செல்வதற்காக எடுத்துக்கூற உத்தவை கிருஷ்ணர் அனுப்புகிறார் கோகுலத்திற்கு. அங்க வர்ற உத்தவ் கிட்ட கோபியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோபியா उद्धव से कहती हैं कि उद्धव यदि हमारे अनेक मन होते तो हम एक मन कृष्ण को समर्पित करके दूसरे मन से योग की साधना कर सकती थी. உத்தவ், ஒருவேளை எங்களுக்கு நிறைய மனங்கள் இருந்தது என்றால், நாங்கள் நிறைய மனங்களோடு படைக்கப்பட்டிருந்தால், நாங்கள் ஒரு மனதை கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு மற்ற மனத்தை இந்த யோக மார்க்கத்திற்கு கொண்டு செல்ல முடியும். யோக மார்க்க மற்ற மனங்களின் வாயிலாக நாங்கள் யோக மார்க்கத்தை அடைய முடியும். நீங்க சொல்றபடி நாங்க அந்த யோக மார்க்கத்தை கத்துக்கிட முடியும். ஆனா ஹமாரே பாஸ், எங்களிடம் तो एक ही मन है, ஒரே ஒரு மனம்தான் இருக்கிறது, மன் தில். और उसे कृष्ण ने चुरा लिया है, அதையும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, திருடிட்டு போயிட்டார், அதாவது கொள்ளை கொண்டு விட்டார். நாங்கள் கிருஷ்ணரிடம் எங்களுடைய மனதை இழந்து விட்டோம். ஆப் இருக்கிறது ஒரு மனது, அந்த மனதை நாங்கள் கிருஷ்ணர்கிட்ட இழந்துட்டோம். ஆப் ஹமே சோடுக்கர், நீங்க எங்களை விட்டுட்டு கிசி அந்நிய கோ, மற்றவங்களுக்கு வேற யாருக்காவது இல்லைன்னா மற்றவரை தேடி, கோஜுக்கர். ஆப் ஹமே சோடுக்கர், நீங்கள் எங்களை விடுத்து, கிசி அந்நிய கோ கோஜுக்கர், வேற யாரையாவது தேடி, யோக கி சிக்ஷா தீஜியே, அந்த யோக மார்க்கத்தை கற்பியுங்கள். மேலும் சொல்றாங்க, ஹே உத்தவ், ब्रह्मा सर्वव्यापी है, ये सत्य है, परंतु हमें नहीं मालूम है कि कृष्ण के विरह में हमें इतना दुख है. हमारी दुखी आंखें कृष्ण के दर्शन के बिना धैर्य धारण नहीं करती. மேலும் கோபியர்கள் என்ன சொல்றாங்க, பிரம்மம் சர்வவியாபி है,
அனைத்திலும் நிறைந்திருப்பது பிரம்மம். ये सत्य है, இது உண்மை. பரந்து, ஆனால் ஹமே நஹி மாலும் है, எங்களுக்கு தெரியல. என்ன தெரியலைன்னா கி கிருஷ்ணகே விரகுமே ஹமே இத்னா துக் है, கிருஷ்ணரின் மேல் நாங்கள் கொண்ட காதலானது, கிருஷ்ணர் அதனால் ஏற்பட்ட இழப்பானது, அதாவது கிருஷ்ணர் எங்களை பிரிந்ததினால் ஏற்படும் எங்களுடைய இந்த துயரமானது இத்தனா துக்குகை, இவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும், இவ்வளவு துயரம் வாய்ந்ததாக கடினம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. கிருஷ்ணனுடைய பிரிவு எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நாங்க நினைக்கல. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணரினுடைய அன்பானது, நாங்கள் அவர்பால் கொண்டுள்ள அன்பானது எங்களை இந்த அளவிற்கு கொண்டு செல்கிறது. நாங்க அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஹமாரி துக்கி ஆங்கே கிருஷ்ணகே தர்ஷன் கே பினா, எங்களுடைய அந்த துயரமான அந்த கண்களானது, துயரத்தை தழுவிய துயரத்தில் வாடி கிடக்கின்ற அந்த கண்களானது கிருஷ்ணகே தர்ஷன் கே பினா, கிருஷ்ணனினுடைய தரிசனம் கிடைக்காமல் தைரிய தாரன் நகி கர்த்தி, அமைதி கொள்ளாது, பொறுமை காக்காது. நான் கிருஷ்ணரை பார்த்தாதான் எனது மனம் அமைதி அடையும், அதன் மூலம் என்னுடைய கண்களும் சாந்தமடையும் அப்படின்னு சொல்றாங்க. जिस प्रकार एक म्यान में दो तलवारें नहीं रख सकती, उसी प्रकार जिन नेत्रों में कृष्ण की छवि बसी हुई है, उनमें कोई दूसरी छवि नहीं पहुंच सके. ब्रज में तो योग और ज्ञान का उपदेश पर कोई विश्वास नहीं करते. यहाँ सभी गोपिकाएं कृष्ण के प्रेम में मग्न हैं. जिस प्रकार एक म्यान में, எப்படி ஒரு உரையில், அதாவது கவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு உரையில் தோ தல்வாரை நஹி ரக் சக்தி, இரண்டு வாள்கள் இரண்டு கத்திகள் இருக்க முடியாதோ, உசி பிரகார் அதே மாதிரி ஜின் நேத்ரோங் மே, யாருடைய கண்களில் கிருஷ்ண கி சபி பசி ஹுயி ஹை, யாருடைய கண்களில் கிருஷ்ணனுடைய அந்த உருவமானது பதிந்திருக்கிறதோ, எங்களுடைய கண்களில் கிருஷ்ணனுடைய உருவம் பதிந்திருக்கிறது. உண்மே கோயி தூசரி சவி நகி பहुंच சகே, அதில் மற்றொருவரினுடைய உருவத்தை இடம்பெற செய்ய இயலாது. ब्रज में तो योग और ज्ञान का उपदेश पर कोई विश्वास नहीं करते. இந்த விரஜ பூமியில் யோகம் மற்றும் ஞானத்தின் உபதேசத்தை பெற அதன் மேல் எவருமே நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. யஹா சபி, இங்கே எல்லோருமே, அதாவது சபி கோபிகாயே, இங்கே உள்ள எல்லா கோபிகைகளும் கிருஷ்ணகே பிரேமே மக்னகை, கிருஷ்ணனுடைய அன்பில் ஆழ்ந்திருக்கிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த யோக மார்க்கம் ஞான மார்க்கம் அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே மனசுல இல்லை. அவங்களால வேற கிருஷ்ணரை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ளவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ முடியாது. ஏன்னா அவங்களோட மனதில் ஃபுல்லா கிருஷ்ணரே வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. गोपिकाएं आगे कहती हैं कि मुनियों ने कृष्ण की मधुर छवि के दर्शन के लिए पक्षी बनकर निरंतर दर्शन करते हैं. वंशी ध्वनि तथा मुख की वाणी को सुनते रहते हैं. அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா, கோபிகாயே ஆகே ககுதே ஹை, அந்த கோபிகைகள் மேலும் மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, முனியோங்னே கிருஷ்ண கி மதுர் சவி கே தர்ஷன் கே லியே, முனிவர்கள் கிருஷ்ணரினுடைய அந்த இனிமையான அருமையான தரிசனத்திற்காக, அவருடைய அந்த உருவ தரிசனத்திற்காக பட்சி பன்கர் பறவைகளாக மாறி நிரந்தர் தர்ஷன் கர்த்தேகை, அங்கேயே வீற்றிருந்து அவருடைய தரிசனத்தை நிரந்தரமாக பெறுகிறார்கள். வன்ஷி துவனி, அந்த புல்லாங்குழலினுடைய ஓசை, தத்தா மூக்குக்கி வாணிக்கோ, அந்த வார்த்தையினுடைய வாய் மொழியை, வாய் வழியாக அந்த பேசப்படும் அந்த குரலை, சுன்தே ரகுதேகை, கண்ணன் தனது வாய் வழியாக ஊதும் புல்லாங்குழலின் ஓசையை
அந்த கண்ணனின் வாய் வழியாக புல்லாங்குழலை ஊடுருவி வெளிவரும் அந்த ஒளியை அந்த முனிவர்கள் பறவைகளாக மாறி நிரந்தரமாக கேட்டுக்கொண்டும் கண்ணனுடைய உருவத்தை நிரந்தரமாக இருந்து தரிசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். கவிக்கோ துக்குகை. இந்த விஷயத்துல கவிஞருக்கே வருத்தம் என்னன்னா, कि उन्हें वृंदावन वासी मुनियों का सौभाग्य प्राप्त नहीं हुआ. அவர்களுக்கு, அதாவது அந்த கோபிகைகளுக்கு, பிருந்தாவன் வாசி முனியோங்கா, அந்த பிருந்தாவனத்தில் உள்ள அந்த முனிவர்களின், அதாவது பறவைகளாக மாறி இறைவனையும் இறைவனுடைய ஒளியையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற முனிவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு கோபிகைகளுக்கு கிடைக்கலையே. அவங்க கண்ணன் மேல இவ்வளவு அன்பாக பற்றுதலாக இருக்கிறார்களே, முனிவர்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு பாவம் இந்த கோபியர்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவிஞரும் அதுக்காக வருத்தப்படுறாராம். இதுதான் இந்த கவிதை தொகுப்பில் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கவிதை பகுதியினுடைய சாரான்ஸ். ஸோ இதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ குறிப்பில் சந்தர்ப்ப சகித் வியாக்கியா கர்னா தேக்கே. धन्यवाद.